ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்களை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுப்பை வச்சு ஒரு வானல் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சப்பறம் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் பொரிஞ்சப்பறம் ஒரு 3 பூண்டு பொடிசாக வெட்டி அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் பொடிசாக வெட்டி அப்புறம் கருவேப்பிலையும் ரெண்டையும் சேர்த்து அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அரை கிலோ வெண்டைக்காய் இந்த மாதிரி பொடிசாக வெட்டினதை அதையும் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்காமல் அந்த எண்ணெயிலே கிண்டி விடுங்க. அப்போ தான் அந்த வழுவழுப்பு தன்மை போயிடும். அந்த எண்ணெயிலே நல்லா 2 நிமிஷம் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கோங்க. அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா வேகும். திறந்து பார்த்து அப்பப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் நல்லா அந்த எண்ணெயில் கிண்டுதீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். வழுவழுப்பு தன்மை போயிடும். தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், அரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. ரெடி ஆகிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் ரெடி. இது சுட சுட சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். இன்று பிறந்தநாள் திருமணம் காணும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ, பாய்.